அனைவருக்கும் வணக்கம். மகாபலிபுரத்திலிருந்து சென்னை செல்லும் ஈசிஆர் சாலையில் கொரக்கடைல் பேங்க் இருப்பது அனைவருக்கும் தெரியும். அதில் நம்ம நுழைஞ்ச உடனேயே ஆமைக்கான ஒரு தனி கேலரி இருக்கிறது. அந்த கேலரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல்வெட்டு ஒன்று இருக்கும். அதை கவனித்து பார்த்தா தான் தெரியும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இன் மெமரி ஆஃப் எ யங் நேச்சுரலிஸ்ட் who died in April 1987 and who devoted her life to the study of turtles அப்படின்னு போட்டு மேலே பார்த்தீங்கன்னா விஜயா அப்படின்ற பேர் இருக்கும். அவரை பற்றி அவர் செய்த ஒரு மாபெரும் ஆராய்ச்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமை பெண் விஜயை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஆமைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஆமைகள் பெரிதும் நன்மை பயக்கின்றன. நீர்நிலைகளை தூய்மையாக்கின்றன. சில ஆமைகள் கொசு இனத்தின் லார்வாவை உண்கின்றன. சில ஆமைகள் நீர்நிலைகளில் காணப்படும் களைகளை ஏராளமாக உண்டு நீர்நிலைகளில் ஏற்படும் அடைப்புக்களை நீக்குகின்றன. கடல் நீரில் உள்ள அசுத்தங்களையும் இவை உண்கின்றன. கடலில் உள்ள நீர் ஓட்டங்களை அறிந்து அதில் நீண்ட தூரம் பயணிக்கின்றன. இவைகளை பின்தொடர்ந்துதான் ஆதி தமிழன் கடல் வழி பாதைகளை கண்டுபிடித்தான் என்றும் கூறப்படுகிறது. இனி விஜயா என்கின்ற விஜயை பற்றி நாம் பார்ப்போம். இவர்தான் இந்தியாவின் முதல் ஹெர்பட்டாலஜிஸ்ட், அதாவது நீர்நில வாழ்வன மற்றும் ஊர்வனவற்றின் தன்மையை ஆராய்பவர்களுக்கு ஹெர்பட்டாலஜிஸ்ட் என்று பெயர். இவர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே வீட்டில் குரங்கு, வெள்ளையெலி, பச்சோந்தி என்று சில விலங்கினங்களை வளர்த்து வந்தாராம். பிறகு சென்னையில் எத்திராஜி கல்லூரியில் சுவாலஜி சேர்ந்து முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுதே 1975 கிண்டியில் உள்ள பாம்பு பூங்காவிற்கு தன்னார்வலராக வந்து சேர்ந்தார். அங்கே கூண்டுகளை சுத்தம் செய்வது, பார்வையாளர்கள் விலங்குகளை துன்புறுத்தாமல் பார்த்து கொள்வது போன்ற பணிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து வந்தார். ஒரு முறை சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருந்து 2 முதலைகள் தப்பிவிட்டன. அவற்றை பிடிக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸுக்கு செல்ல நேர்ந்தது. அப்பொழுது அவர் கண்ட காட்சி அவரை வியப்பில் ஆழ்த்தியது. அங்கே ஒரு பெரிய சாக்கடையின் ஓரத்தில் நூற்றுக்கணக்கான ஆமைகளின் முட்டைகளை கண்டார். அவருக்கு உடனே ஆமைகளை பற்றி ஆராய வேண்டும் என எண்ணம் தோன்றியது. ஆமைகள் எந்த அளவிற்கு சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கின்றன என்பதனை கண்டறிந்தார். அப்பொழுது வங்காளத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆமைகள் இறைச்சிக்காக கொல்லப்படுகின்றன என்பதனை அறிந்தார். அதை பற்றி இந்தியா டுடே பத்திரிகையில் இவர் எழுதினார். அது அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரின் கவனத்திற்கு வந்தது. கடல் ஆமைகள் வேட்டையாடப்படுவதை உடனே அரசு தடை செய்தது. இப்பொழுது சென்னையில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பெசன் நகர் பீச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமைகள் முட்டை இட்டு குஞ்சு பொரிந்த பின்பு அதை வன அதிகாரிகள் பத்திரமாக கொண்டு போய் கடலில் விடுவாங்க இல்லையா? அதற்கு காரணமாக திகழ்ந்தவர் இந்த விஜி என்கின்ற விஜயாதான். பிறகு கேரளாவில் வனத்தில் நிறைய ஆமைகள் உள்ளன என்பதனை அறிந்து அங்கே சென்று தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தார். அப்பொழுது ஃபாரஸ்ட் கேன் டர்ட்டில், அதாவது வன கரும்பு ஆமை என்பது சுமார் 70 வருடத்திற்கு முன்னால் இந்த பூமியில் இருந்தே மறைந்து விட்டது என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆமையை கண்டுபிடித்து வெளி உலகத்திற்கு அறிவித்தார். கேரளாவில் உள்ள அடர்ந்த காட்டின் உள்பகுதியில் சென்று தனியாக குடில் அமைத்து அங்கேயே தங்கி ஆராய்ச்சிகளை செய்தார். இவர் எழுதிய பல நூல்கள் உலகத்தினுடைய விலங்கியல் விஞ்ஞானிகள் பலரின் பாராட்டை பெற்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காட்டில் இவர் மர்மமான முறையில் 1987 தன்னுடைய 28வது வயதில் இறந்து கிடந்தார். இவர் மறைந்து 19 ஆண்டுகள் கழித்து இவருடைய ஆராய்ச்சியை பாராட்டும் வண்ணம் ஃபாரஸ்ட் கேன் டர்ட்டிலுக்கு விஜயா செலிஸ் சில்வாட்டிகா என பெயரிட்டு இவரை பெருமைப்படுத்தினர். உலகின் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக
ஆமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உலகிற்கு முதலாக அறிவித்த விஜி என்கின்ற ஆமை பெண்ணை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இதை போன்ற அரிய பதிவுகளை தொடர்ந்து காண பன்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.